அன்பானவர்களே, இன்றைய நாளில் ஆனந்தாவின் ஆனந்த சாரலில் நனைவோமா? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, இரக்கத்தின் இருப்பிடமும் ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றும் நீரே, மாட்சியில் வீற்றிருக்கும் நீர் தாழ்ந்தவற்றை கனிவுடன் நோக்குகின்றீர். அனைத்தையும் அவை தோன்றும் முன்பே அறிந்திருக்கிறீர். உமது அருள்வாக்கினால் திரு அவைக்கு ஒழுங்குமுறைகளை வழங்கியிருக்கிறீர். நீர் அபிரகாமின் காலத்திலிருந்தே நீதிமான்களின் குழுவை குறித்து வைத்து அதில் தலைவர்களையும் குருக்களையும் ஏற்படுத்தினீர். இவ்வாறு உமது தூயகத்தில் திருப்பணி இடைவிடாமல் நிறைவேறச் செய்தீர். உலகத்தின் தொடக்கம் முதல் உமக்கென சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களால் மாட்சி அடைந்தீர். உம்மிடமிருந்து புறப்படும் ஆற்றலும் அனைத்திற்கும் ஊற்றுமான தூய ஆவியை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இவர் மேல் இப்போது பொழிந்தருளும். இந்த ஆவியையே உம் அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அளித்தீர். அவர் அதே ஆவியை திருத்தூதர்களுக்கு அருளினார். ஆவியை பெற்ற திருத்தூதர்கள் தாங்கள் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் உம் பெயருக்கு என்றும் புகழ்ச்சியும் மாட்சியும் அளிக்கும் தூயகமாக திரு அவையை ஏற்படுத்தினார்கள். அன்பான தந்தையே, இதய சிந்தனைகளை அறிபவர் நீரே. ஆயராக நீ தேர்ந்தெடுத்த உம் அடியார் லூர்து ஆனந்தம் மீது உமது புனித மந்தையை மேய்த்து தலைமைக்குரிய பணியை எவ்வித குறைவுமின்றி நிறைவேற்றச் செய்தருளும். இரவு பகலாய் உமக்கு ஊழியம் புரிவதால் உமது இரக்கத்தை இவர் எமக்கு என்றென்றும் பெற்று தரவும், உமது புனித திரு அவையின் காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கவும் செய்வாராக. இவ்வுயர் குருத்துவத்தை அளிக்கும் ஆவியின் ஆற்றலால் உமது ஆணையின்படி பாவ மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் பெறுவாராக. நீ திருத்தூதர்களுக்கு அளித்த அதிகாரத்திற்கு ஏற்ப கட்டுக்களை எல்லாம் அவிழ்க்கவும் ஆற்றலை இவர் பெறுவாராக. தமது கனிவான குணத்தாலும் தூய உள்ளத்தாலும் உமக்கு உகந்தவராய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இனிமையான நறுமணமாய் தம்மை உமக்கு ஒப்பு கொடுப்பாராக. அதே இயேசுவின் வழியாக உமக்கு தூய ஆவியாரோடு இன்றும் என்றும் திரு அவையில் மாட்சியும் வல்லமையும் மாண்பும் உண்டாவதாக. ஆமென். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்மா என்பது அருள் பொழிவிற்கான புனித எண்ணெய். இது ஒலிவ மர காய்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. திருமுழுக்கு, உறுதி பூசல் மற்றும் குருத்துவ அருள் பொழிவின் போது நம் தலை மீது பூசப்படும் இத்திரு எண்ணெய் ஆயர் திருநிலைப்பாட்டின் போதும் பூசப்படுகின்றது. இதன் வழியாக திருநிலைப்படுத்தப்படும் ஆயர் கிறிஸ்துவின் முப்பெரும் பணிகளையும் பொறுப்பேற்று ஒருங்கிணைத்து வழிநடத்தும் பெருநிலையை பெறுகின்றார். பெரிய குருவாம் கிறிஸ்துவின் குருத்துவத்தில் உமக்கு பங்களித்த இறைவன் அறிவுக்கு மேற்பட்ட முறையில் நிலைப்படுத்தும் எண்ணெய் உம்மீது பொழிந்தருள
ஞான ஆசியின் செழுமையால் உம்மை வளமுறச் செய்வாராக. ஆமென். ஒரு ஆயரின் அனைத்து பணிகளிலும் முதன்மையான முன்னுரிமையான பணி நற்செய்தி அறிவிப்பு என திரு அவை எனும் திருமடல் எண் 25 தெளிவுற இயம்புகின்றது. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைக்கும் திரு அவை சாராத ஏனையோருக்கும் நற்செய்தியை பொறுமையோடும் பொறுப்போடும் அறிவிக்கும் கடமையை உணர்த்தும் விதமாக இப்போது தலைமை ஆயர் திருநிலைப்படுத்த பெற்ற ஆயரிடம் திருவிவிலியத்தை வழங்குகின்றார். நற்செய்தி நூலை பெற்றுக்கொண்டு இறைவனின் வார்த்தையை மிகுந்த பொறுமையுடன் தவறின்றி போதிப்பீராக. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.